ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி ரெசிபி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எங்கள் பாட்டி அடிக்கடி வந்து எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. மோஸ்ட்லி நைட் டைமில் செஞ்சு தருவாங்க. அவங்க காட்டில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு நைட் வந்து உடம்பு கை கால் வலியெல்லாம் வந்துட்டு போகணும், காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு இன்னுமே நல்லா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டில் ரொம்ப உடம்பு கை கால்லாம் வலிச்சிச்சின்னா இந்த உளுந்தங்கஞ்சி தான் வந்து செய்வாங்க. நாங்கள் வந்து அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க. ஏன் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எங்கள் பாட்டி ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் எல்லாருமே செஞ்சு கேட்போம், செஞ்சு தருவாங்க. அந்த ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். உங்கள் அளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வரல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் உளுந்தை எடுத்து நான் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் உளுந்தங்கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவில் எல்லாத்துலேயுமே தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றிட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்ல பெரிய அகலமான பாத்திரமே எடுத்துக்கோங்க. நிறையாவே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 100 கிராமுக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலே நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா நம்ம சுண்டை காய்ச்சணும். இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உளுந்து கஞ்சி வந்து எல்லாத்துக்குமே வந்து செய்கிறதுனால அதிகமான குவான்டிட்டி போடுவாங்க. ஆட்டுக்கல்லில் தான் வந்துட்டு ஆட்டிட்டு வருவாங்க போயிட்டு. எங்கள் வீட்டில் கூட ஆட்டுக்கல் இருக்காது. பக்கத்து வீட்டில் போய் தான் வந்துட்டு எங்கள் பாட்டி ஆட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸி இருக்குது, எல்லாமே ஈஸியாக இருக்குது இல்லையா? அதனால் வந்துட்டு நம்ம மிக்ஸிலே அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை வந்து சிம்மு மீடியம் ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு உடனே இது வந்து அடிப்பிடிச்சிரும் உளுந்து. இந்த மாதிரி நுரை பொங்கி பொங்கி வர வர நம்ம என்ன செய்யணும்னா, கைவிடாமல் ஃபுல்லாக வந்து கிண்டி எடுத்துகிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து நைட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நான், எங்கள் பாட்டி, எங்கள் சித்தி எல்லாமே வந்து பேசிக்கிட்டே வந்து அதை வந்து செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அலுப்பு தெரியாது. நம்ம வந்து இங்கே தனியாக செய்கிறதுனால இது கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு. பட் ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம பாரம்பரிய ரெசிபின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு 25 வருஷமாக இந்த ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் கண்டினியூவாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒரு 3லேருந்து 3 தடவையாவது செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. இங்கே பாருங்கள், நம்ம கிண்ட கிண்ட இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். பட் இது வந்துட்டு ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்டக்கு நின்று கிண்டிகிட்டே இருந்தேன். கை காலெல்லாம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பியூர் ஒயிட் கலரில் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஒரு மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தால் தான் வந்துட்டு எங்கள் பாட்டி ஆஃப் பண்ணுவாங்க. பட் என்னால் முடியலை. அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே நான் 20 நிமிஷத்துக்கு மேலே என்னால் நிற்க முடியலன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ண வேணாம். நம்ம டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் பனவெல்லம் வந்து சேர்க்க போகிறேன். பனவெல்லம் தூளாக வாங்கி வச்சுருக்கேன், அதை தான் வந்து சேர்க்க போகிறேன். பனவெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு செய்யலாம், இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிருக்க அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம ரொம்ப நல்லா தண்ணியாக அந்த மாவை கரைச்சிட்டு அது ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃபுல்லாக. இதில் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது வந்துட்டு இதோட டேஸ்ட்டை இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு, ஏலக்காய், இது 2ம் தான். சுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காவும் வந்துட்டு 1 இல்லாட்டி 2 உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிருந்தேன், இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அப்படின்னு. இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வைக்கும்போது இன்னுமே நல்ல திக்னஸ் கொடுத்துரும். நம்ம வந்து கஞ்சி ஊற்றி குடிக்கிற மாதிரி கூட இருக்காது. ஸ்பூனில் இப்படி அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு இது நல்லாவே திக்காகிடும்.
அதனால் ரொம்ப தண்ணியாக ஊற்றியே நம்ம காய்ச்சலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மீதி நான் சொன்ன அந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் வந்துட்டு சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் கீழே இறக்கி வச்சதுமே எந்த அளவுக்கு கெட்டி தன்மை வந்து ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தயிர் மாதிரி ஆயிடுச்சு. க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்து அடுப்பை விட்டு இறக்குனதுமே உங்களுக்கு நல்லாவே கெட்டியாகிடும். இப்போ சுக்கு வந்து நல்லா நான் தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இஞ்சி தான் வந்துட்டு, ட்ரை ஜிஞ்சர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கடையில் விற்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து இது வந்து நிறையா வந்து இதுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. சுக்குத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இஞ்சி மாதிரி. அது எப்படி நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வந்து சேர்க்க போகிறேன். எனக்கு எப்போதுமே தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கறது தான் பிடிக்கும். எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவி சேர்த்துருவாங்க. அப்படி இல்லைனா தேங்காய் பால் மாதிரி கூட எடுத்து சேர்த்துருவாங்க. இல்லைனா தேங்காய் ஊற்றாமல் கூட ஒரு சில டைம் வந்து கொடுப்பாங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெல்லம், உளுந்து, சுக்கு, ஏலக்காய், இந்த 4மே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மெயினாக டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ட்ரை நட்ஸ் கூட வந்து நீங்கள் இதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் தான் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது வந்துட்டு என் பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் அது இதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டான். நான் இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நான் அவனுக்கு 2 வயசுலேருந்தே கொடுக்குறேன். அதை வந்து குடிச்சுப்பான். அவன் வந்து நைட்டில் கொடுத்தாலும் காலையில் கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலுமே உளுந்தங்கஞ்சி வந்து என் பையன் வந்து 2 வயசுலேருந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து அவனுக்கு 3 வயசு ஆகுது, குடிச்சிட்டு தான் இருக்கான். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுங்க. இது வந்து நல்லா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. டாட்லர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஓடி ஆடி விளையாடிட்டே இருப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு கை கால் வலிக்குதுன்னு கூட நம்மள்ட்ட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக 2 வயசுலேருந்தே இதை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. 2 வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.